ஆசிரியர்களுக்கு வணக்கம். டே 6க்கான டெஸ்ட்டு பார்க்க போகிறோம். இதோட கிளாஸஸ் ஆல்ரெடி டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அப்லோட் பண்ணுறதில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால சொன்ன டைமுக்கு கரெக்டாக வீடியோ அப்லோட் பண்ண முடியல. சீக்கிரமாக இந்த ப்ராப்ளம் சரியாயிடும். எல்லோரும் நம்ம டெஸ்ட் நோட் எடுத்துகிட்டு ரெடியாக இருக்கீங்களா? கொஸ்டின் பார்க்கலாம். உளவியலின் மிக பழமையான முறையாக கருதப்படுவது எது? உற்றுநோக்கல் முறை, அகநோக்கு முறை, பரிசோதனை முறை, தனியாள் ஆய்வு முறை. அகநோக்கு முறை என்பதன் சரியான பொருள் என்ன? பிறரை உற்று கவனித்தல், தன்னைத்தானே உள்நோக்கி ஆராய்தல், விலங்குகளின் நடத்தையை ஆய்வு செய்தல், ஒரு குழுவை ஆய்வு செய்தல். அகநோக்கு முறையை பிரபலப்படுத்திய உளவியலாளர் யார்? ஸ்கின்னர், வாட்சன், வில்ஹெம் உண்ட், சிக்மண்ட் ஃப்ராய்ட். பேசும் திறன் இல்லாத சிறு குழந்தைகள் மற்றும் விலங்குகளின் மனநிலையை அறிய உதவும் சிறந்த முறை எது? அகநோக்கு முறை, உற்றுநோக்கல் முறை, போட்டி முறை, வினா நிரல் முறை. உற்றுநோக்கல் முறையின் 4 நிலைகளில் புலன்காட்சி என்பது எதனை குறிக்கிறது? தகவல்களை குறித்து கொள்ளுதல், ஒருவரது நடத்தையை கூர்ந்து கவனித்தல், தகவல்களை பகுப்பாய்வு செய்தல், முடிவுக்கு வருதல். மாணவர்களின் வாழ்க்கையில் நடக்கும் குறிப்பிடத்தக்க சம்பவங்களை சேகரித்து வைக்கும் முறை எது? பரிசோதனை முறை, கள ஆய்வு முறை, வாழ்க்கை துணுக்கு முறை, தனியாள் ஆய்வு முறை. வினா வரிசை முறையை ஆராய்ச்சிக்கு முதலில் பயன்படுத்தியவர் யார்? வில்லியம் உண்ட், பாவ்லோ, ஸ்கின்னர், பிரான்சிஸ் கால்டன். ஒரு நிகழ்வு இயல்பாக எங்கு நடக்கிறதோ அந்த இடத்திற்கே சென்று ஆய்வு செய்வது எது? அகநோக்கு முறை, தனியாள் ஆய்வு முறை, கள ஆய்வு முறை, மருத்துவ முறை. கட்டுப்பாட்டுக்குட்பட்ட உற்றுநோக்கல் என்று அழைக்கப்படும் முறை எது? அகநோக்கு முறை, பரிசோதனை முறை, உற்றுநோக்கல் முறை, தனியாள் ஆய்வு முறை. உலகின் முதல் உளவியல் ஆய்வுக்கூடம் எங்கு தொடங்கப்பட்டது? நியூயார்க், லண்டன், லிப்சிக் ஜெர்மனி, பாரிஸ். பரிசோதனை முறையில் ஆராய்ச்சியாளரால் மாற்றியமைக்கப்படும் காரணி எது? சார்பு மாறி, தனித்த மாறி, மாறிலி, கட்டுப்படுத்தப்பட்ட மாறி. தனியாள் ஆய்வு முறை வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அகநோக்கு முறை, மருத்துவ முறை, கட்டுப்பாட்டு முறை, இயற்கை முறை. கல்வியில் பின்தங்கிய அல்லது நடத்தை குறைபாடுள்ள மாணவர்களை ஆழமாக ஆராய பயன்படும் முறை எது? அகநோக்கு முறை, தனியாள் ஆய்வு முறை, கள ஆய்வு முறை, வினாத்தாள் முறை. மாணவர்களின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்தை பதிவு செய்ய ஆசிரியர்கள் உருவாக்கும் பதிவேடு எது? வருகை பதிவேடு, திரள் பதிவேடு, மதிப்பெண் பட்டியல்,
பாடம் நடத்தும் குறிப்பேடு. தற்காலத்தில் தனியால் ஆய்வு முறை என்பது எவ்வாறு பெயர் மாற்றம் பெற்றுள்ளது? குழு ஆய்வு முறை, தனியலகு ஆய்வு முறை, சமூக ஆய்வு முறை, நடத்தை ஆய்வு முறை. இப்போ ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும், அதாவது டெஸ்ட் எழுதுகிற எல்லாரும் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். உளவியலின் மிக பழமையான முறையாக கருதப்படுவது எது? அகநோக்கு முறை. ஆப்ஷன் பி. அகநோக்கு முறை என்பதன் சரியான பொருள் என்ன? தன்னைத்தானே உள்நோக்கி ஆராய்தல். தன்னைத்தானே உள்நோக்கி ஆராய்தல். ஆப்ஷன் பி. அகநோக்கு முறையை பிரபலப்படுத்திய உளவியலாளர் யார்? வில்லியம் உண்ட். ஆப்ஷன் சி. பேசும் திறன் இல்லாத சிறு குழந்தைகள் மற்றும் விலங்குகளின் மனநிலையை அறிய உதவும் சிறந்த முறை எது? உற்றுநோக்கல் முறை. ஆப்ஷன் பி. உற்றுநோக்கல் முறையின் 4 நிலைகளில் புலன்காட்சி என்பது எதனை குறிக்கிறது? ஒருவரது நடத்தையை கூர்ந்து கவனித்தல். ஆப்ஷன் பி. மாணவர்களின் வாழ்க்கையில் நடக்கும் குறிப்பிடத்தக்க சம்பவங்களை சேகரித்து வைக்கும் முறை எது? வாழ்க்கை துணுக்கு முறை. ஆப்ஷன் சி. வினா வரிசை முறையில் ஆராய்ச்சிக்கு முதலில் பயன்படுத்தியவர்? பிரான்சிஸ் கால்டன். ஆப்ஷன் டி. ஒரு நிகழ்வு இயல்பாக எங்கு நடக்கிறதோ அந்த இடத்திற்கே சென்று ஆய்வு செய்வது எது? கள ஆய்வு முறை. ஆப்ஷன் சி. கட்டுப்பாட்டுக்குட்பட்ட உற்றுநோக்கல் என்று அழைக்கப்படும் முறை எது? பரிசோதனை முறை. ஆப்ஷன் பி. உலகின் முதல் உளவியல் ஆய்வுக்கூடம் எங்கு தொடங்கப்பட்டது? உலகின் முதல் ஆய்வுக்கூடம் எங்கு தொடங்கப்பட்டது? லிப்சிக், ஜெர்மனி. பரிசோதனை முறையில் ஆராய்ச்சியாளரால் மாற்றியமைக்கப்படும் காரணி எது? தனித்த மாறி. ஆப்ஷன் பி. தனியால் ஆய்வு முறை வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மருத்துவ முறை. ஆப்ஷன் பி. கல்வியில் பின்தங்கிய அல்லது நடத்தை குறைபாடுள்ள மாணவர்களை ஆழமாக ஆராய பயன்படும் முறை எது? தனியால் ஆய்வு முறை. மாணவர்களின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்தை பதிவு செய்ய ஆசிரியர்கள் உருவாக்கும் பதிவேடு எது? திரள் பதிவேடு. ஆப்ஷன் பி. தற்காலத்தில் தனியால் ஆய்வு முறை என்பது எவ்வாறு பெயர் மாற்றம் பெற்றுள்ளது? தனியலகு ஆய்வு முறை. 15 மார்க்ஸ்க்கு எவ்வளோ மார்க்ஸ்க்கு எடுத்திருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தமிழ் கிளாஸ் இருக்குது, அது ஒரு பெரிய கிளாஸு. நீங்கள் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு விவரங்கள் அதில் நிறைய இருக்கும். சரிங்களா? டெட் எக்ஸாம், பிஇஓ இதில் நீங்கள் எது படிச்சுட்டு இருந்தாலும் அந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வீடியோவுக்கு நான் போட்டிருக்க உழைப்பும் ரொம்ப அதிகம். 100% அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்குள்ளே அந்த வீடியோ கண்டிப்பாக அப்லோட் ஆகிடும். சரிங்களா? உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறது ஒன்று தான், நல்லா படிங்க, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த டெட்லேயே பாஸ் பண்ணிட்டா உங்களுக்கு பேர்டன் குறையும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இப்போவே எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.